இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட 402 குழந்தைகள், இளைஞர்கள் மீட்பு. உஸ்தாஸ் உட்பட 171 பேர் கைது. ஸ்லாங்கூர் மற்றும் நெகிரி செம்பிலானில் உள்ள 20 சமூக நல இல்லங்களில் நடத்தப்பட்ட ஓப் குளோபல் அதிரடி சோதனை மூலம் 1 வயது முதல் 17 வயதுக்கு உட்பட்ட 402 குழந்தைகளையும் 11 வயதினர்களையும் போலீசார் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். மேற்கொண்ட சோதனையின் வழி அந்த சமூக நல இல்லங்களில் வசிக்கும் குழந்தைகளும் இளைஞர்களும் துன்புறுத்தப்பட்டதோடு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் பிறரை பாலியல் நோக்கத்தோடு அணுகவும் வற்புறுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. சிறு குழந்தைகள் மற்றும் பராமரிப்பாளர் தவறு செய்ததால் சூடு வைத்தும் அவர்கள் துன்புறுத்தப்பட்டுள்ளனர். மருத்துவ ரீதியிலும் அவர்கள் சிகிச்சைகள் மறுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தொடர்ந்து 17 வயது முதல் 64 வயதுடைய 105 பெண்கள் உட்பட 171 ஆண்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தலைவர் தான்சி ரசருடின் ஹுசைன் கூறியுள்ளார். காப்பாற்றப்பட்ட 402 பேரில் 201 பெண்களும் 201 ஆண்களும் அடங்குவர். தற்போது 4 வழக்குகளின் அடிப்படையில் இச்சம்பவம் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஜொகூர் வாழ் இந்தியர்களுக்கு தொடர்ந்து உதவி வரும் மாநில அரசு. தேசிய முன்னணி தலைமையிலான ஜொகூர் மாநில அரசாங்கம் இந்த 2.5 ஆண்டுகால ஆட்சியில் மாநில இந்தியர்கள் மீது அக்கறை கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்து வருவதாக மாநில மந்திரி பெசார் டாக்டர் ஆன் ஹாஃபிஸ் கசி தெரிவித்திருக்கிறார். ஆலயங்கள், தமிழ் பள்ளிகள், இடுகாடு, வணிகம் உட்பட இந்தியர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களுக்கு உரிய கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார். அந்த வரிசையில் ஜொகூர் பாருவில் 2 புதிய தமிழ் பள்ளிகள் நிர்மாணிக்கப்படவிருக்கும் மகிழ்ச்சி தகவலை அவர் பகிர்ந்துள்ளார். தாமான் யூனிவர்சிட்டி, தாமான் இம்பியான் யமாஸ் ஆகிய 2 இடங்களில் தமிழ் பள்ளிகளை நிர்மாணிக்க நிலம் ஒதுக்கப்பட்டு அரசு மானியமும் வழங்கப்படும் என்றார் அவர். இஸ்கந்தார் புத்திரியில் இந்திய சமூக தலைவர்களுடனான சந்திப்பின் போது மந்திரி பெசார் அதனை தெரிவித்தார். இவ்வேளையில் அதே நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி இந்த 2.5 ஆண்டுகளில் இந்திய சமூகத்திற்கு 16.9 மில்லியன் ரிங்கிட்டை மந்திரி பெசார் வழங்கி இருப்பதையும் நினைவு கூர்ந்தார். இவ்வாண்டின் முதல் 8 மாதங்களில் மட்டும் ஆலயங்கள், தமிழ் பள்ளிகள், என்ஜிஓக்கள் ஆகியவற்றிற்கு ஏறக்குறைய 4 மில்லியன் ரிங்கிட்டை அவர் அங்கீகரித்துள்ளார். கொத்தகினபாலு பொழுதுபோக்கு பூங்காவில் பீவர் விலங்குகளால் தாக்குதல், 3 காயம். கொத்தகினபாலு தஞ்சோங் அருபெடானா பூங்காவில் நீரலி எனும் பீவர் விலங்கு தாக்கியதில் 3 நேற்று காயமடைந்தனர். சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் பூங்காவை சுற்றி ஓடிக்கொண்டிருந்த போது சம்பந்தப்பட்ட பீவர்ஸ் கும்பலால் அவர் தாக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தை பார்த்த 4 உடனடியாக உதவி செய்த நிலையில் அவர்களும் தாக்குதலுக்கு உள்ளானதோடு அவர்களில் 2 காயமும் அடைந்துள்ளனர். இந்த காட்டு விலங்கு தாக்குதலில் உடலின் பல பாகங்களில் அவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து சபா வனவிலங்கு துறையின் இயக்குனர் ரோலாண்ட் ஆலிவர் நியோன் கூறுகையில், அந்த பீவர்ஸ் உணவை தேடி பொழுதுபோக்கு பூங்காவிற்கு வருவது வழக்கம் என முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். எனினும் இந்த விலங்கு ஆக்ரோஷமற்றது என்று தெரிவித்தவர், ஒருவேளை தூண்டப்பட்டாலோ அல்லது எதிர்பார்த்த உணவு கிடைக்கவில்லை என்றாலோ ஆக்ரோஷமாக மாறக்கூடும் என்று கூறியுள்ளார். எப்பொழுதும் உணவுகளை கூடுதலாக ஆர்டர் செய்து கிராப் ஓட்டுநர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பவித்ரன், குவியும் பாராட்டுகள். சிரம்பான் தாமான் ராசஜயாவில் ஷெல்லில் பணிபுரியும் பவித்ரன் என்பவர் எப்போதும் கிராப்பில் 2 உணவு பொட்டலங்களை வாங்கும் பழக்கம் கொண்டவர். அப்படி வாங்கும் உணவுகளை எடுத்து வரும் கிராப் டிரைவர்களுடன் ஒரு உணவை பகிர்ந்து கொள்வது அவரின் வழக்கமாகும். இவ்வேளையில் மனதை கவரும் இவரின் செயலை கிராப் ஓட்டுநர் ஒருவர் சமூக வலைதளத்தின் வழி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார். அந்த ரைடர் பவித்ரனிடம் இருந்து ஆர்டர்களை பெற்றுள்ள நிலையில் 2 முறையும் கூடுதல் உணவுகளை அவருக்கு வழங்கியுள்ளதையும் காணொலியில் தெரிவித்திருக்கிறார். மனதை தொட்ட பவித்ரனின் செயலுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சமூக ஊடகத்தில் அதை காணொலியாக பதிவேற்றியிருக்கிறார். அக்காணொலியில் பவித்ரன் தனது செயலுக்கான காரணத்தையும் கூறியிருந்தார். டெலிவரி ரைடர்களின் கடின உழைப்பு பாராட்டும் விதமாக தன்னால் முடிந்த போதெல்லாம் கூடுதல் ஆர்டர் செய்து அவர்களுக்கு உணவுகளை வழங்குவதாக அவர் குறிப்பிட்டார். கோப்பை
கோவையில் தலைக்கவசம் அணியாமல் ஸ்கூட்டர் ஓட்டிய ஆடவருக்கு போலீஸ் வலைவீச்சு. கோப்பை வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் தலைக்கவசம் அணியாமல் ஸ்கூட்டரில் ஆபத்தான முறையில் பயணித்த ஆடவரை காவல்துறை தேடி வருகிறது. முகநூலில் வைரலாக பகிரப்பட்ட 46 வினாடி காணொலியில் அந்த ஆடவர் தலைக்கவசம் இன்றி ஸ்கூட்டர் ஓட்டுவதை பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தியதாக அவர் மீது வழக்கு திறக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட ஆடவர் மது அல்லது போதைப் பொருளின் போதையில் அச்செயலை செய்தாரா, உண்மையாகவே இச்சம்பவம் எப்போது நடந்தது என்பது குறித்து தெரியாத நிலையில் அந்த ஆடவரை தேடும் நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். தூக்க கலக்கத்தில் கார் ஓட்டியவர் 30 மீட்டர் உயர மேம்பாலத்திலிருந்து விழுந்து உயிர் தப்பினார். மலாக்கா சையத் அப்துல் அசீஸ் மேம்பாலத்தில் பிரணவா மைவி கார் தடம் புரண்டு 30 மீட்டர் உயரத்திலிருந்து விழுந்ததில் அதன் ஓட்டுநர் தெய்வாதீனமாக உயிர் தப்பினார். நேற்று காலை 5:30 மணியளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தின் போது தனியாக காரோட்டி சென்றவர் தூக்க கலக்கத்தில் இருந்தார். திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் தடம் புரண்டு சாலை தடுப்பில் மோதி பாலத்திற்கு அடியில் விழுந்தது. எனினும் முதுகிலும் வலது காலிலும் காயங்களுடன் அவர் உயிர் தப்பினார். மேல் சிகிச்சைக்காக மலாக்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவரின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. விசாரணைக்கு உதவுவதற்காக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களையும் போலீஸ் அடையாளம் கண்டு வருகிறது. டிக்கெட் இல்லாமல் விமானம் ஏறிய பெண்ணால் KLIAவில் 4 மணி நேரம் தாமதமான விமானம். சீன நாட்டு பெண் ஒருவர் முறையான பயண டிக்கெட் இல்லாமல் விமானத்தில் ஏறியதால் KLIAவில் விமான பயணம் மணிக்கணக்கில் தாமதமானது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடந்த அச்சம்பவத்தை சுற்றுலா இணைய பதிவேட்டாளரான ஜூ என்பவர் சீன ஊடகம் ஒன்றில் அம்பலப்படுத்தியுள்ளார். சீனாவின் ஜியாமின் நகருக்கு பயணமாக தயாராகி கொண்டிருந்த விமானத்தில் ஒரு பெண் சந்தேகத்திற்குரிய வகையில் கேபினை சுற்றி நடந்ததை ஜூ கண்டிருக்கிறார். அவரை நெருங்கி விமான படிப்பெண் இருக்கை எண் குறித்து கேட்டபோது தனக்கு இருக்கை இல்லை என கூறி திருத்திருவிட முழித்தார். இதனால் சுதாகரித்துக் கொண்ட விமான பணியாளர்கள் அனைத்து பயணிகளையும் வெளியேற சொல்லி பாதுகாப்பு காரணங்களுக்காக தங்களது உடைமைகளை சரிபார்த்துக் கொள்ள உத்தரவிட்டனர். டிக்கெட் இல்லாமல் இருந்த பெண்ணை வெளியே கொண்டு வந்த வேளை அவர் மீண்டும் விமானத்தினுள் நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடைசியில் போலீஸ் தலையிட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வந்தது. அப்பெண்ணின் செயலால் மற்ற பயணிகள் மீண்டும் டிக்கெட் மற்றும் கடப்புதழ் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு 4 மணி நேரங்கள் தாமதமாக ஜியாமன் சென்று சேர்ந்தனர். நேரடி விவாதத்தில் ட்ரம்பை ஆட்டம் காண வைத்த கமலா ஹாரிஸ். அதிபர் தேர்தலுக்கான கடந்த விவாதத்தில் ஜோ பைடன் திக்குமுக்காடு வைத்த டொனால்ட் ட்ரம்ப் இம்முறை கமலா ஹாரிஸை அதே நிலைக்கு தள்ளுவாரா என எதிர்பார்த்த நிலையில் அதற்கு மாறாக கமலா ஹாரிஸ் ட்ரம்பை தன் ஆளுமை பேச்சால் மடக்கி அனைவரின் கவனத்தை ஈர்த்தார். செவ்வாய்க்கிழமை இரவு ABC தொலைக்காட்சி நிறுவனத்தால் நடத்தப்பட்ட இந்த நேரடி விவாதம் ஒவ்வொரு அமெரிக்க தேர்தலின் போதும் மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்ற விவாதமாகும். 90 நிமிடங்களுக்கு நடத்தப்பட்ட இந்த விவாதத்தில் கமலா ஹாரிஸ் மிகவும் தயார் நிலையில் வந்ததை பார்க்க முடிந்தது. தன் பேச்சால் ட்ரம்பை தன் வலையில் சிக்க வைத்தார் கமலா எனலாம். ஒரு கட்டத்தில் இனவாதம் பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட போது கமலா ஹாரிஸ் என்ன இனமாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என ட்ரம்ப் கூறிய நிலையில் இனவாத அடிப்படையில் அமெரிக்கர்களை பிரிக்க பார்க்கிறார் ட்ரம்ப் என கமலா ஹாரிஸ் ட்ரம்பை குற்றம் சாடினார். இப்படி சூடுபிடித்த இவர்களின் விவாதம் ஒரு கட்டத்தில் தனிப்பட்ட முறையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அதில் ஒரு கட்டத்தில் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கான ஒரு அவமானம் என்றும் வெளிநாட்டு தலைவர்கள் அவரை பார்த்து சிரிப்பதாகவும் அவர் கூறினார். இதனிடையே CNN நடத்திய கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் இந்த விவாதத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் எதிர்வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் இந்த கருத்து கணிப்பின் முடிவுகளை வைத்து யார் வெற்றி பெறுவார் என கூறிவிட முடியாது. அடுத்த கட்ட விவாதம் இவர்களுக்கிடையில் நடைபெறுமா என்பது இன்னும் தெரியவில்லை.